Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த செஷனில் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு 2 பிசி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேனுவலாக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம் ஸ்டாட்டிக்காக. ஸோ இதே இந்த நெட்ஒர்க்கில் ஒரு 1000 பிசிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ மேனுவலாக ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக்காக அசைன் பண்ணுறதுங்கிறது டூ டிஃபிகல்ட். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற 1000 பிசிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும். ஸோ அதுதான் இந்த ப்ரோட்டோகாலோட யூசேஜ். ஓகே, டிஹெச்சிபி இஸ் யூஸ்டு டு அசைன் ஐபி அட்ரஸ் டைனமிக்லி. ஸோ டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ஐபி அட்ரஸ் டைனமிக்காக அசைன் பண்ணும். ஸோ இந்த டிஹெச்சிபி எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோரா ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. டோரா ப்ராசஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவர், ஆஃபர், ரெக்வஸ்ட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட். ஸோ அதை தான் டோரா ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு பிசி இருக்குது. அந்த பிசிக்கு எந்த ஒரு ஐபியுமே ஸ்டாட்டிக்காக அசைன் பண்ணல. ஸோ நான் எடுத்தோடனே டிஹெச்சிபியில் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அந்த கிளைண்ட் என்ன சென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஹெச்சிபி டிஸ்கவர் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஸ்கவர் மெசேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ். ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணும்போது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். ப்ராட்காஸ்ட் அந்த நெட்ஒர்க்கில் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒன்ஸ் அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் சர்வர் ரீச் பண்ணிச்சு அப்படின்னா, டிஹெச்சிபி சர்வர் ரீச் பண்ணிச்சுன்னா அந்த டிஹெச்சிபி சர்வர் அந்த டிஸ்கவர் மெசேஜ் ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ அந்த ரிசீவ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்கவர் மெசேஜுக்கு ஆஃபர் பண்ணும். ஸோ அதுதான் அடுத்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, டிஹெச்சிபி சர்வர் ரிப்ளைஸ் வித் டிஹெச்சிபி ஆஃபர் மெசேஜ். ஸோ அந்த டிஸ்கவர் மெசேஜுக்கு ஆஃபர் மெசேஜ் ரிப்ளை பண்ணும். அதுவும் ப்ராட்காஸ்ட்டாக, ஏன்னா இன்னும் கிளைண்ட்டுக்கு வேலிடான ஐபி அட்ரஸ் இது அசைன் பண்ணல. ஸோ அந்த ஆஃபர் பண்ணுற மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கஸ்டமருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10.10.10.0/24ங்கிற நெட்ஒர்க் டிஹெச்சிபி சர்வரில் கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அது என்ன ஐபி அசைன் பண்ணணும்னா 10.10.10.1ங்கிற ஐபியை ஆஃபர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஆஃபர் மெசேஜ் அந்த கிளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கப்புறம் அந்த ஆஃபர் மெசேஜில் இருக்கிற ஐபியை ரெக்வஸ்ட் பண்ணும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் என்ன சென்ட் பண்ணால் டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும். ஸோ அதுவும் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் தான் சென்ட் பண்ணும். ஸோ 10.10.10.1 அண்ட் ப்ளஸ் ஐபி அட்ரஸ் ப்ளஸ் சப்நெட் மாஸ்க் 255.255.255.0 அண்ட் கேட்வே. ஸோ எல்லாமே அது ஆஃபர் பண்ணும். ஸோ அதை ரெக்வஸ்ட் பண்ணும் கிளைண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த டிஹெச்சிபி சர்வர் அந்த ரெக்வஸ்ட் மெசேஜுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் அக்னாலஜ்மெண்ட் கிளைண்ட் ரிசீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ கிளைண்ட் 10.10.10.1ங்கிற ஐபியை கிளைண்ட்டுக்கு அசைன் ஆயிரும். ஸோ அதுதான் டோரா ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஆஃபர் பண்ணுன்னா, லீஸ்ட் பேசிஸில் ஆஃபர் பண்ணும். ஸோ பை டிஃபால்ட்டாக ஒரு டிஹெச்சிபி சர்வர் ஒரு ஐபியை ஹோஸ்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுது அப்படின்னா பை டிஃபால்ட்டாக 24 hours அது லீஸ்ட் டைம். ஸோ 24 hours 1 day. ஸோ நெக்ஸ்ட் டே வரும்போது அந்த ஐபி ரினியூ ஆகும். ஸோ அது வரையும் அந்த ஐபியை டெடிக்கேட்டடாக அந்த சிஸ்டத்துக்கு தான் அசைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டிஹெச்சிபி கிளைண்ட் டிஹெச்சிபி ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி கிளைண்ட் அண்ட் டிஹெச்சிபி சர்வர் 2 இது இருக்குது. ஸோ இப்போ ஹோஸ்ட் ஐபியை ரெக்வஸ்ட் பண்ணுச்சுன்னா அது டிஹெச்சிபி கிளைண்ட். ஒரு ஐபியை ஹோஸ்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுச்சுன்னா அது டிஹெச்சிபி சர்வர். ஸோ டிஹெச்சிபி கிளைண்ட் என்ன போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 68ங்கிற போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டிஹெச்சிபி சர்வர் என்ன போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி ரிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 67. ஓகே, இப்போ டிஹெச்சிபி சர்வர் எப்படி சிஸ்கோ ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ அதோட சின்டாக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துகிட்டே ரவுட்டரோட குளோபல் மோடுக்குள்ளே போய்க்கணும். ஸோ குளோபல் மோடில் போயிட்டு ஐபி ஸ்பேஸ் டிஹெச்சிபி ஸ்பேஸ் பூல். ஸோ இது போல்ட் லெட்டரில் இருக்கிறது எல்லாமே கீவேர்ட். நெக்ஸ்ட்டு பூல் நேம். ஸோ இந்த பூல் நேம்ங்கிறது யூசர் டிஃபைன் நேம், ஏதோ ஒரு நேம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு நேம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பூல் நேம்க்கு ஐபி டிஹெச்சிபி பூல் நான் இங்கே டெஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ இதான் ஒரு எக்ஸாம்பிள். குளோபல் மோடில் ஐபி டிஹெச்சிபி பூல், நெக்ஸ்ட்டு பூல் நேம் நான் டெஸ்ட்டுன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டேன்னா இந்த டிஹெச்சிபி பூல் நேம் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த கமெண்ட் கொடுத்தோம்னாவே ரவுட்டரில் டிஹெச்சிபி பூல் நேம் கிரியேட் பண்ணுறோம் குளோபல் மோடில். ஸோ இதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் அண்ட் ஐபி அட்ரஸ் அண்ட் மாஸ்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஃபீஸ் நெட்வொர்க்குக்கு நான் 10 series நெட்வொர்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னா,
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10.10.10.0/24 சப்நெட் மாஸ்க் வந்து /24 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நெட்வொர்க் ஐடி வந்து 10.10.10.0 ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் 10.10.10.1 லாஸ்ட் ஹோஸ்ட் 10.10.10.254 ப்ராட்காஸ்ட் ஐபி 10.10.10.255 ஸோ நெட்வொர்க் ஐடியும் ப்ராட்காஸ்ட் ஐபி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹோஸ்ட் தான் வந்து வேலிடான ஐபி ஹோஸ்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நெட்வொர்க் அதோட நெட்வொர்க் ஐடி என்ன நெட்வொர்க் ஐடிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம். அதுதான் வந்து இங்கே ஐபி அட்ரஸ் அண்ட் அதோட மாஸ்க் சப்நெட் மாஸ்க். ஸோ இந்த நெட்வொர்க்குங்கிறது வந்து கீவேர்ட், ஐபி அட்ரஸ்ங்கிறது வந்து என்ன நெட்வொர்க் ஐடி அண்ட் சப்நெட் மாஸ்க். ஸோ இந்த நெட்வொர்க் ஐடி அண்ட் சப்நெட் மாஸ்க் மென்ஷன் பண்ணுறது மூலமாக அதில் அந்த நெட்வொர்க்கில் இருந்து தான் வந்து ஐபி வந்து டைனமிக்காக வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து நான் கிளாஸ் ஏ நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். நெட்வொர்க் 10.0.0.0 அண்ட் சப்நெட் மாஸ்க் 255.0.0.0. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டர். ஸோ default hyphen router next IP address. So the default hyphen routerங்கிறது வந்து keyword, next one IP address. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டர் நம்ம என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்குறோமோ அந்த ஐபி அட்ரஸ் தான் வந்து அந்த நெட்வொர்க்குக்கு வந்து டிஃபால்ட் கேட்வே. ஸோ அந்த டிஃபால்ட் ரவுட்டருங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த டிஃபால்ட் கேட்வே ஆஃப் த நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்குக்கு வந்து என்ன டிஃபால்ட் கேட்வேவோ அதோட ஐபி தான் வந்து அங்கே டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டரில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து நான் 10.10.10.254 வந்து டிஃபால்ட் கேட்வேவை வந்து கொடுத்துருக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐபி ஸ்பேஸ் டிஹெச்சிபி ஸ்பேஸ் எக்ஸ்க்ளூடட் ஐஃபன் அட்ரஸ் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் ஐபி அண்ட் எண்டிங் ஐபி. ஸோ இந்த கமெண்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு நெட்வொர்க்கில் வந்து ஒரு டிஹெச்சிபி சர்வரில் ஒரு நெட்வொர்க் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ஐபி பூல் இருக்கிற ஐபி தான் வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ அதில் பர்டிகுலராக ஒரு 50 ஐபிஸ் மட்டும் நான் எந்த ஒரு ஹோஸ்ட்டுக்குமே அசைன் பண்ண வேண்டாம், அதை நான் ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த கமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சிலிருந்து இந்த ரேஞ்ச் வரை இருக்கிற ஐபியை வந்து எந்த ஒரு ஹோஸ்ட்டுக்குமே வந்து அசைன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதா வந்து இதோட மீனிங். ஸோ ஐபி டிஹெச்சிபி எக்ஸ்க்ளூடட் ஐஃபன் அட்ரஸ் ஸ்டார்டிங் ஐபி அண்ட் எண்டிங் ஐபி. ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 10.10.10.10 இது வந்து ஸ்டார்டிங் ஐபி அண்ட் எண்டிங் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 10.10.10.50. ஸோ 10.10.10லேருந்து 10.10.10.50 வரையும் எந்த ஒரு ஐபியுமே வந்து ஹோஸ்ட்டுக்கு அசைன் பண்ண வேண்டாம். ஸோ இது நான் ரிசர்வ்டாக வச்சுக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து அசைன் பண்ணுற ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10.10.10.51லேருந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகும். ஸோ இந்த ரேஞ்ச் ஐபி வந்து அசைன் ஆகாது, இது ரிசர்வ்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க எக்ஸ்க்ளூடட் அட்ரஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ரிசர்வ் பர்பஸ். ஸோ திஸ் அட்ரஸ் கேனாட் அசைன் டு எனி ஹோஸ்ட். ஸோ ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு சர்வருக்கு வந்து நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறோம்னா ஸோ சர்வருக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக தான் அசைன் பண்ணணும், ஏன்னா டைனமிக்காக அசைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த ரிசர்வ்ட் ஐபியை வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக வந்து சர்வருக்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து டிஹெச்சிபி நீங்கள் வந்து ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க, அது எப்படி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து R1 ரவுட்டர் வந்து ஒரு 4 ஐபி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குது பிசிக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஷோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஐபி எந்தெந்த மேக் அட்ரஸ்க்கு வந்து பைண்ட் பண்ணியிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது 4மே வந்து ஒரு பிசியோட ஐபி அட்ரஸ். ஸோ 10.10.10.1 வந்து இந்த சிஸ்டத்துக்கு வந்து அசைன் பண்ணிக்குது. ஸோ அதே மாதிரி 10.10.2 ஐபி வந்து ரிலீஸ் பண்ணிக்குது, 10.10.3ங்கிற ஐபியை வந்து இந்த சிஸ்டத்துக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி 10.10.4ங்கிற ஐபி வந்து இந்த சிஸ்டத்துக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ எந்தெந்த ஐபிலாம் வந்து ரிலீஸ் பண்ணிக்குது எந்தெந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து அந்த ஐபி அசைன் பண்ணிக்கிறது வந்து நம்ம வந்து ஷோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங்கிற கமெண்ட் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி லீஸ் எக்ஸ்பிரேஷன் டைப். ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே வந்து நம்ம மேனுவலாக பைண்ட் பண்ண கிடையாது, டைனமிக்காக அசைன் ஆகிருக்குது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்னு உங்களுக்கு காட்டுது. ஸோ இதே இன்கேஸ் நான் ஐபி எக்ஸ்க்ளூடட் அட்ரஸ் வந்து கொடுத்து கான்ஃபிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 10.10.10.10 to 10.10.10.15 கான்ஃபிக் பண்ணியிருந்தேன்னா ஸோ இங்கே ஐபி வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 10.10.51 வந்து இந்த சிஸ்டத்துக்கும் 10.10.52 இதுக்கும் 53 இந்த சிஸ்டத்துக்கும் 54 அது மாதிரி வந்திருக்கும். ஸோ நான் இதில் வந்து நான் ஐபி எக்ஸ்க்ளூடட் அட்ரஸ் எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து 10.10.1லேருந்து உங்களுக்கு வந்து அசைன் ஆகிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி டிஹெச்சிபி பூல். ஸோ ஐபி டிஹெச்சிபி பூல்னு கொடுத்தீங்கன்னா இந்த பூலில் எத்தனை ஐபி அட்ரஸ் வந்து இருக்குது, ஸோ அதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன எண்டிங் ரேஞ்ச் என்ன. ஸோ ஐபி அட்ரஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10.10.1 to 254.
ஏன்னா 10.10.10.0/24னா 10.10.10.0ங்கிற நெட்வொர்க் ஐடி 10.10.10.255ங்கிறது ப்ராட்காஸ்ட் ஐபி. ஸோ இந்த 2 ஐபி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரிமைனிங் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து 10.10.10.1 அண்ட் லாஸ்ட் ஹோஸ்ட் வந்து 10.10.10.254. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தான் வந்து நம்ம சிஸ்டத்துக்கு வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லீஸ்ட் அட்ரஸ்ங்கிறது 4 அட்ரஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு லீஸ்ட் 4 காட்டுது. எக்ஸ்க்ளூடர் அட்ரஸ் 1. ஸோ இதோட எக்ஸ்க்ளூடர் அட்ரஸ் வந்து நான் 1 மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னா எத்தனை அட்ரஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து யூட்டிலைசேஷன் மார்க். ஸோ இத்தனை ஐபி அட்ரஸ் மேலே யூட்டிலைசேஷன் ஹையாக போச்சு அப்படின்னா எனக்கு வந்து அலர்ட் வர மாதிரி. ஸோ லோனா இவ்வளோ. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷோ ஐபி டிஹெச்சிபி பூலில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து மெயினாக வந்து டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஐபி அட்ரஸ் வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து டைனமிக்காக அசைன் பண்ணுறதுக்கோசரம் இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து நம்ம ஒரு சிஸ்டத்துக்கு மேலே ஐபி அட்ரஸ்ங்கிறது அசைன் பண்ணுறது வந்து டூ டிஃபிகல்ட். ஸோ அதனால தான் வந்து இந்த டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் எல்லா என்வாயன்மெண்ட்லையுமே வந்து டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து நம்ம டைனமிக்காக வந்து அசைன் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. இந்த செஷனில் உங்களுக்கு ஏதோ ஒரு கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்னோடய யூடியூப் சேனல் நேம் வந்து கௌதம்ராஜ் அண்ட் கௌதம்ராஜ். ஸோ இந்த 2 சேனலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ப்ளஸ் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஎன்ஏ டியூட்டோரியல்ஸ் இருக்கும். அந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்கேஸ் என் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா fgautamraj1@gmail.com. ஸோ நீங்கள் அதில் வந்து மெயில் ஐடிக்கு வந்து எதனா ரிப்ளை மெயில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.